அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மறுபடியும் டிவியின் மூலமாக உங்களை சந்திக்க கிருபை செய்த ஆண்டவருக்கு நன்றி. தேவனுக்கு மகிமை. இந்த நாளிலும் கர்த்தர் நம்முடைய தியானத்துக்கு கொடுக்கிற வார்த்தைகளை நாம் தியானிக்கும்னால ஒரு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, உமக்கு நன்றி சுவாமி, நன்றி. இம்மட்டும் கதை எவனேஸ்வரு உமக்கு நன்றியப்பா. கர்த்தாவே துதிக்கிறோம். தேவன் எலியாசர் சொன்னது போல என்னை நேர்வழியாக நடத்தி கொண்டு வந்து என் தேவனாய் கர்த்தாவே துதிக்கிறையா. இந்த உலகத்தில் பல வழிகள் உண்டு, எங்களை நேர்வழியாக நடத்தினீர்கள். இந்த நாளிலும் கர்த்தாவே நம்முடைய சத்திய வாழ்க்கை சொல்வதற்கு ஒரு சமூகத்தில் இருக்கின்றோம். கர்த்தாவே சுதிக்கிறது கேட்கின்ற செவிகளில் மட்டுமல்ல, உள்ளங்களிலும் இது ஆழமாய் பதிந்து கிரியை செய்யட்டும். கிருபையுடைய வார்த்தை ஜீவன் உண்டு, அது ஆவியாகவும் ஜீவனாக இருக்குது. அன்பரகாரியமாய் வாக்கியப்படணும். நன்மையானவர்களை செய்யும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் இதாவே, ஆமென். பேசலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நாம் தியானிக்கிற காரியம் என்ன? தேவன் மேல் விசுவாசம் உடையவர்களாக இருக்கிற நம்மிடத்தில் அந்த விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை நான் கவனிக்க முடியாது. சில வாக்கியங்கள் இன்று நமக்கு தரப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதுபடினால விசுவாசம், அந்த விசுவாசம் கிரியிலே காணப்பட வேண்டும். அதுதான் ஜீவன் உள்ளது, அதுதான் உயிர் உள்ளது, அதுதான் வளர்ச்சி அடையும், அதுதான் பலன் கொடுக்கும். உயிர் இல்லாது அப்படியே தான் இருக்கும், அதில் எந்த மாற்றங்களும் இருக்காது. ஆனபடினால் கடவுள் நம்பிக்கை, கடவுள் விசுவாசம் என்பது கிரியின் மூலமாக காணப்பட வேண்டும் என்று யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறதை இங்கே நாம் பார்க்கலாம். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 2ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை நாம் பார்க்கும்போது இங்கே காணுகின்றோம். வீணான மனுஷனே, கிரியில்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரிகையினால் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதாவது கிரியில்லாத நம்பிக்கை வீண், அதில் எந்த பயனும் பலனும் இல்லை, உயிரும் இல்லை என்று நாம் காணுகின்றோம். அதற்குத்தான் பக்தன் ஆபிரகாமை குறிப்பிட்டிருக்கிறது. அவருக்கு நீண்ட நாள் கழித்து கொடுத்த குழந்தையும் கூட ஆண்டவர் நரபலி கேட்கிறவர் அல்ல, அதை விரும்புகிறவரும் அல்ல. இந்த ஆபிரகாமுடைய சுவாசத்தை சோதிக்கவும், ஆபிரகாமை ஒரு பெரிய மனிதனாக மாற்றவும் ஆண்டவர் ஒரு நாள் பேசினார். நீ உன்னுடைய ஏக புதல்வனும் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை எனக்காக மோரியா மலையில் பலி செலுத்துவாயா என்று கேட்டார். தேவனுக்கு பலி செலுத்த விடவில்லை, விடமாட்டார். ஆனால் இவருடைய விசுவாசத்தை, தேவனிடத்தில் விசுவாசமாக இருந்து 25 ஆண்டு காலமாக காத்திருந்து பெற்றுக்கொண்ட புதல்வனை பலி செலுத்த சொல்லும் போது இவருடைய விசுவாசம் கிரியில் வருகிறதா என்று ஆண்டவர் பார்த்தார். அவர் ஒரு மாறுத்தரமும் சொல்லவில்லை. அதாவது என்னுடைய சரீரம், சாராளுடைய மனைவியுடைய சரீரம் செத்து போன பிறகும் ஒரு பிள்ளையை கொடுத்தார். அப்படினால் அந்த பிள்ளையை நான் கர்த்தருக்காக அர்ப்பணம் செய்து விட்டாலும், அதாவது அதிலிருந்து அவரை உயிரோடு எழுப்பித்தர அவருக்கு வல்லமை உண்டு என்ற அந்த மெய்யறிவு, அந்த நிலை அவருக்கு இருந்தபடியினால் அவருடைய விசுவாசத்தை கிரியிலே காண்பித்தார். எப்போ விடியும் என்று இருந்தால் விடிய காலத்திலேயே அவர் எழும்பி வேலைக்காரர்களை அழைத்து கொண்டு பலிக்கான எல்லா ஏற்பாடையும் செய்து கொண்டு மகனையும் அழைத்து கொண்டு சென்றார் என்று நாம் காணுகின்றோம். அவர் காலதாமதம் செய்யவில்லை, பயணம் செய்து கொண்டே இருக்கிறார். 3 நாளாக பயணம் செய்து கொண்டே இருக்கிறார். கிட்ட நெருங்க நெருங்க எப்படி இருக்கும் பாருங்க. அதாவது பையன் அழகாக இருக்கிறார், கொழுகொழுந்து இருக்கின்றார், கண்ணுக்கு முன்னாலே காட்சி அளிக்கின்றார். எப்படி இருக்கும்? அவைகளெல்லாம் மறந்துவிட்டு தேவன் மேல் வைத்திருந்த முழுமையான விசுவாசம், உறுதியான விசுவாசம், ஜீவனுள்ள உயிருள்ள விசுவாசத்தை அவர் வெளிப்படுத்தினார் என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு மகிமை. ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பாருங்கள். அவன் கிரியினால் அல்லவா பலிபீடத்தின் மேலே செலுத்தி விட்டானே, பையனை உயிரோடு அவன் அதாவது பலி செலுத்தி விட்டான் என்றுதான் என மனதளவிலே அதை கிரியிலே காண்பித்து விட்டார் என்று வேதம் சொல்கின்றது. அப்படினால் இன்று நாம் அறிகிற காரியம் என்ன என்றால், விசுவாசிக்கிற இயேசுவை, கடவுளை, மெய்க்கடவுளை விசுவாசிக்கிற பிள்ளைகள் என்ன செய்யணும் என்றால், அவர் சொல்லுகிற வார்த்தையின்படி செய்வதே கிரியை
என்று நாம் காணுகின்றோம். அவர் சொல்லுகிற வார்த்தையின்படி செய்யாமல், அதாவது கர்த்தாவே கர்த்தாவே கர்த்தாவே, அது வீணானவைகள், அது உயிரற்ற ஜீவனற்ற ஒன்று. அது ஒன்று ஒரு நாள் வளர்ச்சி அடையாது. எத்தனை வருடம் நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, அப்படியே தான். ஏன்னால் ஜீவன் இல்லை, அந்த விசுவாசத்தில் உயிர் இல்லையே. உயிர் இல்லாத ஒரு மரம் வளருமா? கனி கொடுக்குமா? கொடுக்காது. அதில் ஒன்றை எதிர்பார்க்க முடியாது என்று யாக்கோபு எழுதுகின்றார் என்று நாம் காணுகிறோம். அதாவது சபிக்கப்பட்ட, தேவனுடைய வார்த்தையை மீறி செயல்பட்ட, அல்லது தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்திய அந்த தூதன் தேவனால் சபிக்கப்பட்டு பிசாசாக மாறினான். அந்த பிசாசுக்கு தண்டனையும் வகுக்கப்பட்டிருக்கிறது. அவனுக்கு மீட்பினால் இனிமேல் இல்லை என்று நாம் காணுகின்றோம். அவனும் கூட எப்படி செய்கிறானாம்? ஆண்டவரை பற்றி நினைக்கும் போது விசுவாசித்து நடுங்குகிறான். அதாவது மனிதர்கள் கூட அதை செய்யல. இந்த சாத்தா என்ன செய்யறான்டா? இயேசு தேவன் என்றால் போ சாத்தான் என்று நடுங்குகிறான். அப்படிப்பட்ட நடுக்கமுடைய அந்த நடுக்கத்தை அல்ல என்பதை நான் பின்னாலே பார்ப்போம். வாசிக்கலாம். அது 2ஆம் அதிகாரம், யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 19வது வாக்கியத்தில், அன்பான கிறிஸ்தவர்களே, இயேசுவை தெய்வமாக விசுவாசிக்கின்றவர்களே, கவனியுங்கள். இந்த பிசாசு விசுவாசத்தை நடக்கிறதுனால அவனுக்கு ஏதாவது பயன் உண்டா? இல்லை. அப்படியே மக்கள் இருக்கிறார்கள் என்று நாம் காணுகின்றோம். அதுவல்ல. வாசிக்க கேட்போம். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறார். அப்படி விசுவாசிக்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. நல்லது. விசுவாசம் வேண்டும். அது நல்ல காரியம்தான். இயேசுதான் தேவன். அது அறிவதே பெரிய காரியம். கடவுள் யார் என்று அறிந்து கொண்ட அந்த அறிவே பேரான காரியம். ஆனால் அடுத்த ஸ்டெப் என்ன என்றால், அவர் சொல்லுகிறபடி செய்ய வேண்டும். அதுதான் அவருக்கு கொடுக்கிற மரியாதை, அவருக்கு நாம் செலுத்துகிற காணிக்கை, நாம் கொடுக்கிற எல்லாமே அதுதான். அவருக்கு நம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று அவசியம் இல்லை, இல்லவே இல்லை. தேவன் எல்லாம் அவருடையதாச்சுது. அந்த கடவுளை பற்றிய அறிவு சரியாக மனிதனுக்குள்ளே வந்துவிட்டால் இது தெரிய வரும். ஆனால் அது செய்து ஒரு 2 பேர் ஜெபம் போன இடத்துல ஒரு பேசலாம் பாருங்க. ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நான் தசம் கொடுக்குறேன், அது கொடுக்குற வார்த்தை நான் உபவாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், நான் ஒரு நீதிமான், என் பக்கத்தில் ஒருவன் ஜெபம் பண்ணுறானே அவனை போல பாவி அல்ல என்று சொன்னதை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை என்று நாம் காணுகின்றோம். அது ஒரு பெரிய காரியம் அல்ல. அது நம்ம ரொம்ப கடவுளுக்கு கொடுக்கிற மாதிரி. அப்படியே அநேகர், ஆண்டவரே நான் இவ்வளோ ஜெபம் பண்ணுறேன், ராத்திரியெல்லாம் ஜெபம் பண்ணுறேன், இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணுறேன், உபவாசம் இருக்கிற வாரத்துக்கு 2 தடவை 3 தடவை உபவாசிக்கிறேன், இடையிடையே நீர் 40 நாள் உபவாசம், நான் 41 நாள் உபவாசிக்கிறேன் என்னெல்லாம் சொல்லுகிற அந்த நிலையை கர்த்தர் எதிர்பார்க்கவில்லை. தேவனுக்கு மகிமை. தேவன் எதிர்பார்க்கிற காரியம் அதாவது என்னவென்றால் அவருடைய வார்த்தைக்கு நடக்கணும். பிசாசு நடங்கினது அவரை கண்டு என்றால் என்ன ஒன்றும் செய்ய முடியாது. அவனுக்கு எரிநரக ஆயத்தம் அங்கே நியமிக்கப்பட்ட அங்கே அந்த டைம் வந்த உடனே அங்கே அவன் தள்ளப்பட போகிறான். ஆனப்படினால அந்த தேவனை நினைக்கும் போது காணும்போது நடுங்குகிறான். நடுக்க முடிக்கிறது. அந்த நடுக்கத்தை அல்ல, எதற்கு நடுங்க வேண்டுமா? ஏசாயா தீர்க்கன் எழுதுகிறார் பாருங்க. ஏசாயா 66ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் அவர் எழுதும்போது அவர் கேட்கிறார், நீங்கள் ஆலயம் கட்டுகிறீர்களே, அதாவது எவ்வளோ பெரிய ஆலயத்தை கட்டிடுவீங்க? என்னுடைய நிலை கேளுங்கள். அதாவது தேவனுக்கு வானம் அவருக்கு சிங்காசனம், அதாவது இவ்வளோ பெரிய பூமி அவர் கால் ஊன்றி நடக்க அதாவது பாதபடி என்று சொல்லியிருக்கிறது. இப்படிப்பட்ட தேவனுக்கு நீங்கள் என்னத்தை கொடுத்து விடுவீர்கள்? என்னத்தை கொடுத்து நீங்கள் திருப்தி அடைய செய்வீர்கள்? செய்ய முடியாதே. எப்படியாது? நீ ஒரு ஆலயத்துக்கிட்ட எங்கேயாவது மூலையில் இவ்வளோ பெரிய உலகத்தில் எங்கேயாவது மூலையில் ஒன்று கட்டி அடையோப்பா நான் இவ்வளோ கடவுளுக்கு செய்து இல்லை. அதை கடவுள் எதிர்பார்க்கவில்லை. அது வேணும், இருக்கட்டும். அதில் ஒரு மனிதன் திருப்தி அடைய இல்லை. ஆண்டவர் என்னத்தை எதிர்பார்க்கிறார், என்ன விரும்புகிறார்? வாசிப்போம் 2 வசனங்களே. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம். வானம் எனக்கு சிங்காசனம். அவர் இருப்பதற்கு அது அவ்வளவு பெரிய வானம் சிங்காசனம் இருப்பிடம். பூமி எனக்கு பாதப்படி. பூமி அவருக்கு பாதப்படி, கால் ஊன்றுகிற இடம். எவ்வளவு பெரிய கால், எவ்வளவு பெரிய தேவன் பாருங்க. ஆனப்படினால பூமி எனக்கு பாதப்படி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? எப்படிப்பட்டது? நீங்க நினைக்கலாம் பெரிய ஆலயத்தை கட்டுகிற ஆண்டவருக்கு என்ன இவ்வளவு அள்ளி கொடுக்கிறேன் எங்கிருந்து கொடுக்கிறேன்? அவர் தந்தை தான் கொடுக்கிறேன். அது அவருக்கு பிரயோஜனம் இல்லை, அவருக்கு அது விருப்பம் இல்லை. ஒன்று தேவையானால் நான் ஏன் எடுத்துக்கொள்ள முடியாது? உங்களிடத்தில் தான் கேட்க வேண்டுமா?
உங்களை ஆசீர்வதிக்கத்தானே இந்த கட்டளைகள் எல்லாம் தந்திருக்கிறேன். ஆனால் அதில் நீங்கள் பெருமைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. நான் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? அடுத்த வசனம். நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது? என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாம் என்னுடைய கரம் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். தீர்க்கன் சொல்லுகிறார். தீர்க்க தரிசன வார்த்தை. தேவனுக்கு மகிமை. இவைகளெல்லாம் என்னுடைய கரம் சிருஷ்டித்தது. நீங்க பார்க்கிறீங்களா எவ்வளவு பெரிய பிரமிக்கக்கூடிய காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. இதெல்லாம் என்னுடைய கரம் உருவாக்கினது. இல்லையா? ஆண்டவர் சொல்லுகின்றார். அதாவது இந்த மண்ணை ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவருடைய மரக்காலால் அளந்து விடுகிறார், அளந்து காட்டுகிறாராம். மலைகளெல்லாம் சிகரங்கள் எல்லாம் அவர் அதாவது துலாக்கோலால் எடை போட்டு இவ்வளவென்று கணக்கிடுகிறாராம். அதாவது சமுத்திரத்தின் ஜலத்தெல்லாம் கைப்பிடியிலே அடக்கி வைத்திருக்கின்றார். இவ்வளவு பெரிய தேவன், இவ்வளவு பெரிய தேவன். இந்த தேவன் மனுஷரிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? வாசிப்போம். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. என்னத்தை ஆண்டவன் யாரை நோக்கி பார்க்கிறார்? அதாவது நிறைய செய்கிறவனையா, நிறைய ஜபிக்கிறவரையா, வெளிப்படையான பக்தியுடையவரையா? அதெல்லாம் இருக்கட்டும், அது வேணும். அது அந்த பக்கம். இந்த பக்கம் முதலாவது இருக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், அதாவது மனிதன் கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்க வேண்டும். பிசாசு நடுங்கிறது போல அல்ல, கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டு நடுங்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை, ஐயோ கடவுளுடைய வார்த்தை என்ற சொல்லுக்கு யார் நடுங்குகின்றார்களோ அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் அவர் கைட்டு செய்கிற வேலையையும் அவருடைய இருக்கிற ஜெபத்தையும் விண்ணப்பத்தையும் ஆராதனையையும் கர்த்தரை ஏற்றுக்கொள்கின்றார். அங்கே நோக்கி பார்க்கின்றார். அங்கே சமயமாயிருக்கிறார். அவர்கள் மத்தியிலே உலாவுகின்றார். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அன்பர்களே கேளுங்கள். கிரியில்லாத விசுவாசம் சத்தது. எங்கே அவருடைய சொல் கை கொள்ளப்படுகின்றதோ அங்கே அவருடைய பார்வை இருக்கின்றது. தூரத்திலிருந்தல்ல, துன்மார்க்கிறதான் தூரத்திலிருந்து பார்க்கிறார். நீதிமானை சமீபமாக இருந்து அவனோடு இருந்து கர்த்தர் அவனை பார்த்து ஆசீர்வதிக்கிறார் என்று இறைவசனம் சொல்கின்றபடினால ஆண்டவரை நான் சோதரிகிறேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த யாக்கோபு மறுபடியும் அதே நிருபத்தில் எழுதுகிறார் பாருங்க. யாக்கோபுடைய நிறுவனம் ஒரு சிறிய நிறுவனமாக இருந்தாலும் இதில் ரொம்ப ரத்தன சுருக்கமாக எழுதப்பட்டவைகளாம் வைரங்களும் முத்துக்களும் வைடூரியங்களும் மனிதனுடைய வாழ்க்கைக்கு அவசியமானதுமாக அது அமைஞ்சிருக்கிறது என்று அதை நாம் தியானிக்கும் போது காணுகின்றோம். வாசிங்க யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 14 முதல் 18 வரைக்கும் வாசிக்கும் போது அங்கே என்ன சொல்கிறார் பாருங்க. வாசிப்போம். என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியில் இல்லாததினால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? கிரியில்லாத விசுவாசம் ரட்சிக்குமா? தேவனுடைய வார்த்தை, அதாவது நீ பாவம் செய்யாதே மனம் திரும்ப மட்டுமல்ல, அதாவது நீ ஞானஸ்தானம் பெற்றால் ரட்சிக்கப்படுவாய், இல்லாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டாய். நீ அந்த வார்த்தையை கை கொள்ளாவிட்டால், அந்த வார்த்தைக்கு நடுங்காவிட்டால், அந்த வார்த்தையை கை கொள்ளாவிட்டால் கர்த்தரை நோக்கி பார்க்க மாட்டார். தேவனுக்கு எவ்வளவுதான் தலைகளாக நின்றாலும் சரி நோக்கி பார்க்கவே மாட்டார். சொன்னது மட்டுமல்ல, அவர் செய்து காண்பித்தாரே. தேவனுக்கு மகிமை. மார்க்கு 16:16 அவர் சொன்னார் அல்லவா, விசுவாசம் உள்ளவனாகி கிரியிலே ஞானஸ்தானம் பெறணும். தேவனுக்கு மகிமை. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவார். கிரியில்லாத விசுவாசம் ஒருவனை ரட்சிக்காது. அடுத்தடுத்து ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோட கூட போங்கள், குளிர்காந்து காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும், இது சுவிசேஷம் அறிவிக்கிறது. இயேசு கிறிஸ்து சமாதானம் தருகிறவர், அவர் நன்மை செய்கிறவர். என் அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, வீட்டில் கடந்து போய் எல்லாம் சாப்பிட்டுட்டு, அதாவது குளிருக்கு வஸ்திரத்தை மூடிக்கொண்டு ரெஸ்ட் போ என்று சொல்லி அனுப்புகிறது
கிரியை இல்லாத விசுவாசம். உனக்கு இருக்கும்போது நீ அவைகளை கொடுத்து இதை கொண்டு போய் சாப்பிட்டு நான் இந்த வஸ்திரத்தை நான் தருகிற வஸ்திரத்தை போற்றி கொண்டு ரெஸ்டட் என்றால் அது கிரியுள்ள விசுவாசம். அப்படி இல்லாவிட்டால் வீணான மனிதன் செய்கிற ஒரு கிரியை இது. என் சகோதரனே நான் உன்னை அழைக்கிறேன். தேவனுக்கு மகிமை. ஆனபடினாலே இவைகளெல்லாம் வைத்துக்கொண்டு நீ இயேசுவை பற்றி, அதாவது சமாதானம் உனக்கு உண்டாகும், அவரை தேடு, ஜெபம் பண்ணு, எல்லாம் சாப்பிட்டுட்டு தூங்கி சொல்லாதே. அந்த விசுவாசம் வீண் வேஸ்ட். அது ஆனபடியால் கிரிய விசுவாசத்தை இதில் காட்டணும், கிரியையிலே காட்டணும். அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை. அந்த விசுவாசம் ரட்சிக்கும். அந்த உதவி அந்த ஆத்மாவை அசைக்கும். அந்த ஆத்மா நாம் சொன்ன வார்த்தை, அந்த உயிருள்ள வார்த்தை அவர்களை கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அது முளைத்தெழும்பி பலன் கொடுக்கும், விருட்சமாக மாறிவிடும். அதான் ரட்சிப்பு நடக்கிற வேலை. சும்மா வெறும் ரட்சிப்பு தருவில் என்றோ கோயில் என்று அறிவிக்கிறது அதல்ல, அந்த விசுவாசம் அல்ல. அதாவது நான் செய்கிறது கொஞ்சமாக இருந்தாலும் அது கிரியையுள்ள விசுவாசமாக இருக்க வேண்டும். ஒரு குறைச்சல் உண்டாக அதை தாங்கும் போது அவன் அங்கேயே நினைப்பான், நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்துவான் என்று எழுதியிருக்கிறது. ஒன்றே அல்ல, கொடுத்தவனே அல்ல, அது கொடுத்தவனுடைய தேவனை அவனை அவன் ஆராதிக்கிற கடவுளை அவன் என்ன செய்வான்? மகிமைப்படுத்துவான். மகிமைப்படுத்த சொல்ல வேண்டியது இல்லை, அவரை தேட அதிகம் சொல்ல வேண்டியது இல்லை. நம்முடைய கிரியிலே அதை காட்ட வேண்டும் என்று இறைவாக்கு சொல்கிறது. வாசிப்போம். சரீரத்துக்கு வேண்டியவர்களை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரிகை இல்லாததினால் தண்ணில் தானே செத்ததாயிருக்கும். அது முளைக்காது. அந்த விதையை போட்டு, உயிர் இல்லாத விதையை போட்டு தண்ணி ஊற்றினா முளைக்கவும் செய்யாது. அது சொத்து போகிற ஒரு மரம் திருப்பி அது செயல்படாது, பலன் கொடுக்காது. தேவனுக்கு மகிமை. அப்படித்தானே நடக்கிறது. மக்களை கூட்டி சேர்க்கலாம், என்னெல்லாமோ செய்யலாம். ஆனால் அங்கே கிரியை உண்டா? கிரியை இல்லாவிட்டால் இயேசு எதிர்பார்க்கிற நற்கனி அங்கே காண முடியாது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவர்கள் கிரியை செய்துவிட்டால், மனம் திரும்பிவிட்டால் அதற்கேற்ற கனி அந்த வாழ்க்கையில் அந்த மரத்தில் இருக்கும் என்பது நாம் ஆச்சரியப்படுறதுக்கல்ல, அவைகளை மறுக்க முடியாது. அங்கே காட்டுப்பறவைகள், ஆகாயத்து பறவைகளால் வந்து கூடுகிறது போல ஜனங்கள், உண்மையுள்ள மக்கள் அங்கே கூடுவார்கள். இன்று செய்ய வேண்டிய காரியம் என்ன? நாம் ஆராதிக்கிற தேவன், அதாவது ஜீவனுள்ள தேவன், நன்மை செய்கிறவர் என்பதை சொல்வது மட்டுமல்ல, நம்முடைய கிரியையிலே காட்ட வேண்டும். கிரியை இல்லாவிட்டால் அது சத்தது, அது ஒன்றும் பயன்படாது, அது உயிரற்ற ஒன்று என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினால ஆண்டவரை நான் துதிக்கிறேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதற்குத்தான் ஆண்டவர் ஒரு உதாரணம் சொன்னார். என்ன உதாரணம் சொன்னார் என்றால், அதாவது ஒரு மனிதனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்களில் மூத்தவனை பார்த்து, மகனே, இன்றைக்கு நம்முடைய திராட்சை தோட்டத்தில் போய் வேலை செய், திராட்சை தோட்டத்தில் போய் பாரு என்று சொன்னார். சொல்லும்போது நான் போக மாட்டேன் என்று அவன் மறுத்துவிட்டான். இளையவனிடத்தில் போய் சொன்னார், மகனே, என்னுடைய திராட்சை தோட்டத்தை போய் பாரு என்று. அவன் போகிறேன் என்று சொன்னான். ஆனால் போகிறேன் என்றவன் போகவில்லை. போக மாட்டேன் என்று சொன்னவன் அதில் வருத்தப்பட்டு, ஐயோ, தகப்பனுடைய வார்த்தையை மீறிவிட்டோமே, அப்படினால் தகப்பனை மதியாமல் விட்டுவிட்டோமே, வார்த்தையை மீறிவிட்டால் தகப்பனை கனையனம் பண்ணுகிறது அர்த்தம் என்று கடவுளே என்றவர்கள் அவர் சொல்லியிருக்கிறபடி செய்யாவிட்டால் அவரை கனையனம் பண்ணுகிறவர்களாகத்தான் நாம் இருக்கிறோம். ஆனால் அந்த ஜபத்துக்கு அவர் சபை கொண்டார், அந்த ஆராதனையை அவர் ஏற்றுக்கொள்ளார். மாதப்பிறப்பு பண்டிகை நாட்கள் சபை கூடுதல் இவைகளெல்லாம் ஆலோசிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். கிரியை இல்லாமல் செய்கிற எல்லாவற்றையும் சுமந்து இழைத்து போனேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அப்படினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று கவனிக்கிற காரியம் என்ன? விசுவாசிக்கிறோம், விசுவாசத்தை கிரியின் மூலமாக காட்ட வேண்டும். இப்போ வாசிப்போம். ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய்ய என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனசாபப்பட்டு போனான். இளையவனிடத்தில் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன் போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். இப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறவர்களே, கேளுங்கள்.
நீங்கள் வசனத்தை கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறீர்கள் ஆனால் செய்யவில்லையே. ஆனால் உங்கள் கனவுனால குடித்து வெறித்து அதாவது பாவியாக உதாரித்தனமாய் வாழ்ந்த மனிதர்களுக்காக பாருங்க, அவன் திடீரென்று அவன் ஆண்டவருடைய சொல்ல மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து வேகமாக அவர்களை கை கொண்டு அவன் உங்களுக்கு முன்னாலே பரலோகத்துக்கு போயிடுறான். இப்படித்தான் கடைசியில் நடக்கும் என்று வேதம் சொல்லுகின்றது. யார் வேதவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யவில்லையோ, வேத புத்தகத்தை வீட்டில் வைத்திருந்தும் அதை மதியாமல் படியாமல் படித்தவைகளை மனதில் பதியாமல் கை கொள்ளாமல் இருக்கிறார்களோ இப்படித்தான் ஆகும். இந்த இளையவனை போல, அதாவது இன்றைக்கு விசுவாச பிரமாணம் அது இது எல்லாம் சொல்லிக் கொள்கின்றோம், செய்யவில்லையே. அது எழுதினது சரிதான், ஆனால் அதில் கேட்கிறவைகள் நாம் வாயினால் சொல்லுகிறவர்களை கை கொள்ளவில்லையே. ஆனபடியினால் உங்களுக்கு முன்னால் இப்படி நடக்கும். அதை 21 அதிகாரம் 23 முதல் 27 வரைக்கும் உள்ள வசனத்தையும் கூட சேர்த்து வாசிப்போம். அவர் தேவாலயத்தில் வந்து உபதேசம் பண்ணுகையில் பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அவரிடத்தில் வந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இதை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, நானும் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன், அதை எனக்கு சொல்வீர்களானால் நானும் இன்ன அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறேன் என்று சொல்லுவேன். யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷனால் உண்டாயிற்றோ, யாரால் உண்டாயிற்று என்று கேட்டார். ஞானஸ்நானம் இவர் கொடுக்கிறார் அல்லவா, அது மனிதனால் உண்டாயிட்டா தேவனால் உண்டாயிட்டா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், தேவனால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் பின்ன ஏன் அவரை விசுவாசிக்கவில்லை என்று நம்மை கேட்பார். மனுஷனால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் ஜனங்களுக்கு பயப்படுகிறோம், எல்லோரும் யோவானை தீர்க்கதரிசி என்று எண்ணுகிறார்கள் என்று தங்களுக்குள்ளே ஆலோசனை பண்ணி இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, எங்களுக்கு தெரியாது என்றார்கள். அப்பொழுது அவர், நானும் இன்ன அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லேன் என்றார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஞானஸ்நானம் இது எல்லாவற்றையும் கண்டவர்கள், கேட்டவர்கள், தெரிந்தவர்கள். இதில் 2 காரணம் சொல்லுகின்றார்கள். ஆண்டவர் கேட்கிறார், அதான் யோவான் ஞானஸ்தானம் கொடுத்தாரு, அந்த ஞானஸ்தானம் யாரால் உண்டாயிட்டு? மனிதனாலா அல்ல தேவனாலா? என்ன சொல்லுங்க. அப்போ யோசித்தா என்ன யோசிக்கிறாங்க? தேவனால் உண்டாயிட்டுனால் ஏன் ஞானஸ்தானம் எடுக்கலை? அவருடைய வார்த்தை அல்லவா அது, அதை நீங்கள் ஏன் கேட்கல, ஏன் கை கொள்ளலை என்று பதில் சொன்னால் அப்படி சொல்லுவார். 2வது, மனிதர்களால் உண்டானால் மனிதர்கள் எல்லாம் இவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, தேவனுடைய மனிதன் என்று எண்ணியிருக்கிறால் எல்லோரும் நம்மை கலந்து விடுவார்கள் என்று மனிதனுக்கு பயந்து அவர்கள் தெரியாது. 2ம் தெரியும், 2 அவர்களுக்கு தெரியும், தெரிந்திருந்தும் தெரியாது. ஆண்டவர் சொன்னால், நான் உங்களுக்கு சொல்லேன், இதுக்கு மேலே சொல்லேன், உங்களுடைய மன விருப்பத்தின்படி போங்கள், முடிவு மோசமாக இருக்கும் என்ற எச்சரிப்பு பைபிளில் இருக்கிறது. அருமையானவர்களே, இவைகளெல்லாம் வெளிச்சமாக இருக்கிறது அல்லவா? இயேசு விசுவாசிக்கிறேன். அதாவது அதற்கு கேட்டால் மாற்று விளக்கங்கள், பதில்கள் இன்றைய கிறிஸ்தவர்கள் தருகிறார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதாவது விசுவாசம் கிரியில் யோவான் கொடுத்த ஸ்நானம் அது யாரால் உண்டாயிற்று, அதை நீங்கள் ஏன் செய்யவில்லை என்று கேட்பார். தெரியாது எங்களுக்கு, அது யார் கொடுத்த அதிகாரம் தெரியாது. இப்படியெல்லாம் சொன்னார்கள், தெரியும். ஆனால் இன்றும் அப்படித்தான் இருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தெரியாது என்று சொல்லக்கூடாது என்பதற்காக எங்கும் கர்த்தருடைய வார்த்தை தொனித்து கொண்டே இருக்கின்றது. ஆனபடினால நம்முடைய வீட்டில் கர்த்தருடைய வார்த்தை அடங்கிய பரிசுத்த வேதாகமும் நம்முடைய கையிலும் வீட்டிலும் இருக்கிறது. தெரியாது என்று சொல்ல முடியாது, தெரியும். அப்படினால் நண்பர்களே, இது உங்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பின் வார்த்தையாக அல்ல ரட்சிப்பின் வார்த்தையாக அமையட்டும். தேவனுக்கு மகிமை. அப்படினால் எங்களுக்கு தெரியாது, கேட்கல என்று நம்முடைய வீட்டில் இருந்து கேட்டுட்டு தானே இருக்கிறீங்க. அப்படினால நீங்கள் தேவனுடைய வார்த்தையை மதியும். வேற ஒன்றையும் நம்மிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கவில்லை, ஆனால் செய்யணும். முதல்ல செய்ய வேண்டிய காரியம் வார்த்தைக்கு நடுங்க வேண்டும். வார்த்தைக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன் என்று ஆண்டவருடைய திருவாக்கு சொல்லுகின்றது. அதான் கிரியை. இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று மொட்டையாக சொல்வதல்ல. பிசாசும் விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, நடுங்குகிறான் பயந்து. அவருடைய அதிகாரம், அவருடைய வல்லமை எவ்வளவு பெரிதென்பதை அவன் அறிந்திருக்கிறபடினால் நடுங்குகிறான்.
மனிதர்களுக்கு அந்த நடக்கவில்லை. அப்படினால் இன்று கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய கேட்கிற ஒவ்வொருடைய சபைகளிலேயும் துணித்து கொண்டே இருக்கிறது. அப்படினால் இயேசு வரப்போகிறார். அல்லேலூயா. அப்படினால் கர்த்தருடைய வார்த்தை கேட்கின்ற அன்பர்களே, ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லிவிடுகின்றேன். பாருங்கள், நினிவே என்னொரு பட்டணம். நீங்கள் வேதத்தை படிக்கும்போது உங்களுக்கு தெரியுமா எல்லாருக்கும், அது ஒரு கதையாகவே சொல்லுவார்களே. தேவனுக்கு மகிமை. அந்த தேசத்தினுடைய பாவம் கொடிய பாவம். அந்த பட்டணத்தினுடைய கொடூரத்தை அறிந்து ஒரு தீர்க்கனை ஆயத்தப்படுத்தி அந்த தீர்க்கனையை அனுப்பினார். என்ன சொல்ல சொன்னார்? அதாவது இன்னும் 40 நாளைக்குள்ளாக இந்த பட்டணம் கவிழ்க்கப்படும், அழிந்து போகும் என்று அவர் சொன்னார். 3 நாள் விஸ்தாரமான அந்த பட்டணத்துக்கு 1 நாள் தான் சொன்னார். அவ்வளவு பேருடைய காதலில் துணித்தது. ராஜாவுக்கு வரைக்கும் போய்விட்டது. ராஜா கட்டளையிட்டார். அதாவது யாருக்கு தெரியும், ஒருவேளை கடவுள் நமக்கு இறங்கலாம் என்று அவர்கள் கிரியையிலே வெளிப்பட்டார். ராஜவஸ்திரத்தை களைந்தார், ரெட்டை உடுத்தார், சாம்பலில் உட்கார்ந்தார். அதாவது எல்லாருக்கும் கட்டளையிட்டார் இப்படி செய்யுங்கள் என்று. அப்படியே மிருக ஜீவன்கள் ஒரு ஜீவன்களும் சாப்பிடக்கூடாது என்று கட்டளையிட்டார். கர்த்தர் அந்த கிரியையை பார்த்தார். கிரியை கண்டு அவைகளை செய்யாமல் அவைகளை மாற்றினார் என்று 3ஆம் அதிகாரம், யோனா 3ஆம் அதிகாரம் 10வது வாசிக்கலாம். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியையை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனசாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். தேவனுக்கு அந்த நாள் இந்த நாள் தான் இந்த வார்த்தைகள் துணித்துக் கொண்டிருக்கிறது அல்லவா? உடனே நம்முடைய கிரியையிலே நற்கிரியைகளை செய்வோம், துர்க்கிரிகளை விட்டு விடுவோம். அது எந்த மத கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கடவுள் ஒருவர். அப்படின்னா அந்த கடவுள் இன்று இந்த வார்த்தையை உங்கள் காதில் போடுகின்றார். நீங்கள் இதை கேட்டு அந்த நினைவே பட்டணத்தார் தங்களுடைய கிரியைகளை மாற்றிக்கொண்டு தேவனுடைய கோபத்துக்கு விலகி கொண்டார்கள். தேவன் அந்த அழிவிலிருந்து அவர்களை காப்பாற்றினார் என்று திருவாக்கு சொல்கிறபடினா கர்த்தரை துதிக்கிறேன். வெளிப்படுத்தின 22ஆம் அதிகாரம் 12வது வாக்கியத்தையும் நாம் வாசித்து முடிக்கலாம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அதுதான் வருகின்றது. அப்படினால் ஆண்டவர் வரப்போகிறார், அதை விசுவாசிக்கிறோம். ஆனால் எதற்கு வரப்போகிறார்? பூமியில் நாம் என்ன கிரியை செய்திருக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தைக்கு எவ்வளவு கீழ்ப்படிந்திருக்கிறோம், கை கொண்டிருக்கிறோம் என்கிறதன்படி நமக்கு தீர்ப்பு செய்ய, பலன் கொடுக்க வரப்போகிறார். நாம் ஆயத்தமாகிக் கொள்வோம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிரியில்லாத விசுவாசம் செத்தது. நம்மில் இருக்கிற விசுவாசம் கிரியுள்ள உயிருள்ள அதாவது விசுவாசமாக இருக்கிறதா என்கிறதை கவனித்து அவைகளை பற்றி கொள்வோம். இன்றே அவைகளை நாம் ஆரம்பிப்போம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரையா, உங்களுக்கு ஸ்தோத்திரம். அன்று நன்றி கர்த்தா. சொன்ன வார்த்தை அறிவித்தோம் சுவாமி. கர்த்தாவை கேட்டவர்களுடைய செவிகளில் மட்டுமல்ல, இருதயத்திலும் துணிக்கட்டும். அது அப்படியே மறைந்து போகிறதல்ல, இருதயத்தில் எழுதப்பட்டதாக இருக்கட்டும் சுவாமி. கர்த்தாவே, எங்கள் இயேசுவே நீர் தேவன் என்று அறிந்த அறிவே மெய்யான மேலான அறிவு ஆதிவன என்ற போதிலும் நாங்கள் நம்முடைய சொல்லை கேட்டு அதன்படி செய்வதே நீர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்றாக இருக்குது. அப்படி அவருடைய விசுவாசம், ஜீவியம், அவருடைய வாழ்க்கை, அவருடைய கையின் பிரயாசம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு ஜீவனுள்ளவைகள் ஆதிவனை வளர்கின்றது போல வளர முடியும் என்று நாங்கள் காணுகின்றோம். அதை மக்களுக்கு கொடுத்தரலாம். எல்லா தடைகளையும் நீக்கும். கிருபையாயிரும் ஏற்றுக்கொள்ளும் சுவாமி. கிருபையாயிருந்தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.